ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசைகளில் நாம் பார்ப்பது 28வது திருப்பெயர் நாமா ஜித தேவாரி சங்ககாய நமஹா. அதாவது தேவர்களின் பகை கூட்டத்தை வென்றவனுக்கு நமஸ்காரம். ஜித ஜெயிக்கப்பட்ட, தேவாரி தேவ அரின்னு அங்கே நாமா தேவாரி தேவர்களின் பகைவராகிய அசுரர்கள் யார் யார் உண்டோ. சங்ககம்னு சொன்னதுனால சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம். அப்படி இருக்கிற கூட்டத்தை உடையவாளை அழித்தவன். ஜீத்தன்னு சொன்னதுனால முதல்ல இதை சேர்த்துக்கணும். அசுரர்களுடைய தேவர்களுடைய பகைவர்கள் அசுரர்கள். இந்த இடத்துல இது வெளி அர்த்தம் பார்த்தா எத்தனையோ ராட்சசாலாம் கூட்டமாக சேர்ந்து போர்லாம் பண்ணதுக்கு பகவான் கூட இருந்து அவர்களை அழித்தாருங்கிறது ராமாயணம், பாரதம், புராணத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. சாஸ்தா அப்படி நிறைய அசுரர்கள் அழிச்சிருக்காருங்கிறதெல்லாம் இருக்குது. இதுக்கு என்னைக்குமே தத்துவ அர்த்தம், உள்ள அர்த்தம்னு ஒன்று உண்டு. அதுக்கு சம்ஸ்கிருதங்களில் வடமொழியில் வியங்கிய அர்த்தம்னு சொல்லுவார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல தேவர்களுடைய பகைவர்கள்னு சொன்னதுனால நமக்குள்ளேயே தேவாசுர யுத்தம் தினம் நடக்கிறது. நல்ல எண்ணம் தீய எண்ணம்னு. சில இடங்களில் கோவிலுக்கு போகலான்னு மனசு தோணும், அப்புறம் உடனே வேண்டான்னு தோணும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தோணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதான கூட்டங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாத்தையும் ஜெயிக்கிறவர் அழிக்கிறவர் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானுடையதான ஒரு நினைவு ஸ்மரணம்னு சொல்கிறது உண்டு. அது நமக்கு எல்லாத்துலேயும் வேணும். அப்படின்னா காத்தால எழுந்திரிச்ச உடனே வேணும், குளிக்கும்போது ஸ்நானம் செய்யும்போது வேணும், சாப்பிடும்போது வேணும், வெளியில் கிளம்பும்போது வேணும். கூடுமான அளவு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீ உலக வாழ்க்கையில் என்ன காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், ஆஃபீஸ் வேலை பண்ணினாலும் சரி, மற்ற காரியங்கள் பண்ணினாலும் சரி, பகவானுடைய திருப்பெயரை மனதுக்குள்ளே உச்சரிச்சுட்டே இருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு காட்டுலேயோ இன்னும் கூட சில இடங்களில் கிராமங்களில் சாயங்கால நேரத்தில் பின்னாடி போகும்போது கையை தட்டிவிட்டு சத்தம் பண்ணிட்டு போகிறது உண்டு. அந்த மாதிரி நீ பகவான் பேரை சொன்னையானா மற்றதெல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடும். அதனால் அதை எப்பவும் நினைவில் கொள்ள நம்பர். அந்த மாதிரி பகவானுடையதான பேருங்கிறதையும் திருப்பெயரையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோமானா ஜித தேவாரி சங்ககாய நமஹான்னு சொல்லுமா போல நல்ல எண்ணங்களுக்கு விபரீத எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடும் அப்படின்னு ஒரு உள்ள அர்த்தம். வெளி அர்த்தத்துக்கு பார்க்கும்போது தேவர்களுடைய பகை கூட்டம் என்றைக்குமே பகவானுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதுதான். இந்த ஆரம்பத்திலேருந்தே இருக்கிற நாமாக்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். என்றைக்குமே முதல்ல சொன்ன ஒரு 3 முன்னாடி நாமாக்களில் இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஜித குரோதாய நமஹான்னு ஒரு நாமா இப்படிலாம் இருக்குது. பகவானுக்கு ஏற்கனவே சத்ருவும் இல்லை மித்திரனும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்போ பகவான் இந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கிறார்னு சொல்லி சொன்னால் அதுக்கே மரக்கருணை அறக்கருணைன்னு ஒரு அர்த்தம் பார்த்ததா இருந்தது. தேவி மகாத்மியத்தில் ஒரு வாக்கியம் வருது முன்னாடி, தாரயந்தியா யுதானீத்தம் தேவானாஞ்ச ஹிதாயவை அப்படின்னு. சுவாமி கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சக்கரம், சங்கு, வில்லு, அம்பு இதெல்லாம் சுவாமிக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் ஆயுதங்கள்னால தான் அவர் ஒருத்தர் அழிக்கணும்னு கிடையாது. சங்கல்ப மாத்திரம்னு பேர். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. நினைத்த மாத்திரத்தில் இந்த உலகையே படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மறைக்கிறார், அனுகிரகம் பண்ணுறார்னு சொல்லும்போது ஆயுதங்களை வச்சு தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் இது அசுரர்களுக்காக ஒன்றும். அசுரர்கள் கெட்ட எண்ணம் உள்ளவடைய எல்லாரையும் இது பண்ணுறதுக்காக கையில் ஆயுதம் இருக்குது. இன்னொரு பக்கம் நமக்கே நம்பிக்கை வரணும். சுவாமி இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருந்தால் தான் நம்மளை அனுகிரகம் இது பண்ணுவார், காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் நமக்கும் இருக்குது. இன்னொன்று அந்த ஆயுதங்கள் எல்லாமே தத்துவார்த்த ரீதியான ஆயுதங்கள். அதை நாம் சங்கத்தை வச்சுட்டு இருக்காருங்கிறதான ஒரு நாமாவனுடைய அர்த்தத்தில் பார்த்தோம். சங்கம்னு சொன்னால் அது ஞானத்தினுடைய வெளிப்பாடு. சக்கரம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தத்துவார்த்தம். கட்கம் வாள்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தத்துவார்த்தம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் குறியீடான தத்துவார்த்தங்கள் உள்ள இருப்பற காரணத்தினால எதுக்குமே 2 அர்த்தம் உண்டு. வெளியர்த்தம் ஒன்று, உள்ள அர்த்தம் ஒன்று. அப்படி இருக்கிறதுனால பகவானுக்கு தனியாக யார்கிட்டையும் துவேஷம் பிரியங்கிறது இல்லை. ஆனால் தன்னை நம்பினவர்களுக்கு யாராவது சிரமத்தை ஏற்படுத்தினா அவர்களை அவர் அழிக்கிறார். அதனால் தேவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியதான அசுரர்களுடைய கூட்டத்தை அழிக்கிறவர்னு இந்த நாமாவுக்கு பொருளானது அமையாது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.